அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் இன்றைக்கி க்ரூட் டெய்லி அப்டேட் பார்த்துருவோம். இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் 6th 2019. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும். ப்ளஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நானும் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வந்து நம்ம குரூடாயிலோட 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று என்ன கால் கொடுத்தோம், அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 40,020க்கு மேலே போச்சுன்னா பை எடுக்க சொல்லியிருந்தேன். அதாவது 40,020க்கு மேலே ஒரு பையிங் சிக்னல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். நம்ம 40,020னா இப்போ சரி ஓகே 40,020 டச் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து பை எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நான் வந்து கால்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் சைடில் இருக்குது, நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகேவா? நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து முந்தா நாள் வந்து 50 பாயிண்ட் ப்ராஃபிட் சொல்லியிருந்தீங்க, ஆனால் எனக்கு வந்து 51 பை எடுத்தேன், 46 எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது 54 பை எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் வந்து அது ஒரு 10 பாயிண்டாவது சூப்பர் ட்ரெண்ட் வந்து 10 பாயிண்ட் கீழேயாவது அது ஸ்டாப் லாஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு உடனே ஹிட் ஆச்சு அப்படின்னா அது ப்ராப்ளம் வந்து உங்கள் சைடில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்மால் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், கொஞ்சம் ரிஸ்க்காவது எடுக்கணும். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம சைடு தான் தப்பு. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போடணும். அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறதே வந்து 5 மினிட்ஸ் வந்து இப்போ என்ட்ரி எங்கே கொடுக்குறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு சிக்னல் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு, உங்களுடைய டெக்னிக்கல் சார்ட் படியும் இந்த இடத்துல சிக்னல் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சிக்னல் கிடச்சிருக்குன்னா அப்போ சூப்பர் ட்ரெண்டோட லோ எங்கே இருக்குதோ, அந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட சூப்பர் ட்ரெண்ட் எங்கே இருக்குதோ அதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இங்கே சிக்னல் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே நான் எடுத்தேன், இங்கே 28லேருந்து 30 இந்த என்னோடய ரேஞ்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ எனக்கு நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வேறையாக இருக்கும். ஓகேவா? அதை கவனமாக நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது வந்து பக்கமாக இங்கே போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஸோ அது ரொம்ப ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் தப்பாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஃப்ளக்சுவேஷனில் வந்துச்சுன்னா ஒன்று டக்குன்னு நம்மளுது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். நான் எப்பயுமே சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் வைக்கிறது 5 மினிட்ஸ் கேண்டலோட சூப்பர் ட்ரெண்டு லோ எடுத்துங்க. அந்த லோ பாயிண்ட்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் தள்ளி கீழே வைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ அந்த 5 மினிட்ஸோட இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4040 இருக்குன்னா 4038 இல்லை 37 அப்படி கீழே வைங்க. ஒரு 3 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் கீழே தள்ளி வைங்க. அப்போ தான் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ நேற்று நம்ம கணக்குப்படி பார்த்திங்கன்னா 20க்கு மேலே போனால் வந்து நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து நேற்று இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 65 வரையும் போயிருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 40 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நம்ம டிஃபால்ட்டு இது பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்டே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நமக்கு வந்து நான் வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா நான் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேறு ஒர்க் இருந்து அப்படிங்காட்டி நான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து கால் எங்கேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இன்றைக்கி சூப்பர் ட்ரெண்ட் வந்து அப்பர் சைடில் தான் இருக்குது. நம்ம கால் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 40,032க்கு மேலே போனால் பை எடுக்கலாம். ஆனால் 30க்கு மேலே போனாவே பை எடுக்கலாம். 30க்கு மேலே போனால் பை எடுக்கலாமானா எப்போ எடுக்கணும்னு நல்லா நோட் பண்ணிக்கங்க. நமக்கு ADX லைன் வந்து நமக்கு ஒரு
கரெக்டான ஒரு பையிங் சிக்னல் கொடுக்கணும். 30க்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறமா பையிங் சிக்னல் கொடுக்கணும். இப்போ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ வந்து நம்ம காலையிலேருந்தே ஒன்றும் கொடுக்கல. எப்போ வந்து 30க்கு மேலே போகும்போது ஏடிஎக்ஸ் லைன் வந்து க்ரீன் லைன் மேலே வந்துட்டு நம்ம ஏடிஎக்ஸ் சப்போர்ட் லைன் வந்து எபோவ் 25க்கு மேலே வரும்போதோ இல்லை 20க்கு மேலே வரும்போதோ அப்போ வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து எம்ஏசிடியும் பையிங் சிக்னல் கொடுக்கணும். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டுமே நீங்கள் பையிங் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி செல்லிங் வந்து நம்ம எப்போ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 3997க்கு கீழே வந்துச்சுன்னா வேணால் நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் இருக்குது. 3997க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங் செல்லிங் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செல்லிங் எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு பையிங்கோ இப்போதைக்கு ஏதோ பையோ செல்லோ எடுக்கிறதுக்கு எந்த சான்சஸ் இல்லை. பை சைடு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. இப்போ வந்து நமக்கு எப்போ ஸ்டாப் லாஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையிங் சிக்னல் நமக்கு கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா எபோவ் 30க்கு மேலே சொன்னோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா எபோவ் 45 கிட்ட தான் 45 கிட்ட தான் நமக்கு வந்து பையிங் சிக்னலே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு பையிங் ட்ரெண்ட் இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பையிங் சிக்னல் கிடைக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம பையிங் எடுக்கணும். அது வரையும் பை எடுக்கக்கூடாது. ஏன்னா அவசரம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? 5 மினிட்ஸ் கேண்டிலோட தான் பையிங் எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் இப்போ வைக்கவே முடியாது ஸ்டாப் லாஸு. ஸோ அதை தான் சொல்கிறேன் நான். ஒவ்வொரு டைம் வந்து நான் தெளிவாக சொல்கிறதே வந்து, நான் ஒரு கால் கொடுக்க கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பை எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே எப்போன்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். அது டெக்னிக்கலாக வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நான் சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எப்போ வந்து என்ட்ரி கொடுக்கணும், எப்போ வந்து எக்ஸிட் ஆகணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எப்போ கால் எடுக்க போகிறேன், எப்போ வந்து எக்ஸிட் ஆக போகிறேன், நான் டெய்லியும் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கும் நீங்களும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறேன் நான். ஆனால் நீங்கள் வந்து அதை நான் கொடுக்குற கால் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்காக இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் நான் இன்றைக்கி வீடியோ போடல நான் அப்படின்னா, நீங்களே டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள் எப்படி இப்போ ட்ரெண்ட் எங்கே இருக்குது, இப்போ பையிங் சிக்னல் எங்கே கிடைக்கும், செல்லிங் சிக்னல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும் கொஞ்ச நாள் பார்க்க. அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழியோ நான் வந்து டெய்லி கால்ஸ் கொடுக்குறேன். நான் என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெய்லி என்னோடய கால்ஸ் எல்லாம் எடுத்துங்க, 2000 3000 ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே, சரி. வீடியோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ டெய்லியும் உங்களுக்கு டெய்லி வர ஒரு கன்ஃபர்மேஷன், அந்த ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ஸ்ட்ராங் பையிங் அண்ட் செல்லிங் அந்த சொல்கிற லெவல் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் போட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நன்றி.